25 வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லையும் விதை நெல் பத்திரம் கட்டி வச்சுருந்தேன். விதை நெல். ஆமாம், விதை நெல் பத்திரம் கட்டி வச்சுருந்தேன். இப்போ விதை நெல் நம்மக்கிட்ட இல்லை. யாரோ ஒருத்தன் விற்கிறான், அதை வாங்கி விதைக்கிறான். அந்த நெல்லை மறுதரம் விதைச்சா முளைக்குது இல்லை. நம்மக்கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தன்ட்ட போச்சா யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இன்னொருத்தன்ட்ட போச்சு? நம்மக்கிட்ட தானே இருந்திருக்கணும். விதை நெல் அவன் விற்கிறான். விற்கிற விதை நெல்லுக்கு வருஷம் ஒரு தடவை விலை ஏற்றுறான். அதே நிலத்துக்கு வரி வாய்தா கட்டுறான். அரசாங்கம் தீர்மானம் பண்ணுது. ஆனால் அதே நிலத்துக்கு வரி வாய்தா கட்டி விதைக்கு காசு கொடுத்து உரம் அதை வாங்கி விற்கிற உரத்துக்கு விலை இருக்கு. களை எடுக்க பணம், களை கொல்லிக்கு பணம், அத்தனைக்கு விலை தீர்மானம் இருக்கு. என் விவசாயி விளைய வைக்கிற நெல்லை விற்க கொண்டு போனா நம்ம சொல்ல முடியல, அவன் சொல்றான் நெல்லுக்கு விலை. அப்புறம் கட்டி விவசாயி நல்லா இருக்கிறது. விவசாயத்திலேருந்து மக்களை வெளியேற்றுறதுலே குறிக்கோளா இருக்காங்களே. வாங்கி வைக்கிது அரசாங்கம். அரசு கொள்முதல் டிஎன்பிசி நெல் கொள்முதல் நிலையம் வாங்கி வைக்கிற நெல்லை பாதுகாக்க திட்டமுள்ள முளைக்குது கீழே ஒட்டி. அதை பேச ஒருத்தனுக்கு வாய் இல்லை, வக்கில்ல. என்னத்த சொல்ல, நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என் வாயை கலப்பாதிய நிறைய பேசுவேன், நேரம் இல்லை. இருந்தாலும் ஆண்டவன் படைப்புல 6 அறிவுன்னு சொன்னா எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில பேருக்கு 5 அறிவான். அது எப்படி? ஆமா, சில பேருக்கு 4 அறிவு. மாவும் மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. நீங்க சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அதை அங்கிட்டு தான் திரிங்க அப்புறம் வரும் கோபத்தில் அந்த அம்மா சொல்லிரு ஆடு மாடு மாதிரி. என்ன அர்த்தம்? ஆனாலும் பாருங்க, இந்த தமிழ் இலக்கணம் நமக்கு மனிதனுக்கு உயர்திணைன்னு பேர் வச்சுச்சு. உயர்திணைன்னு சொன்னா எதிர்ப்பதம் என்ன சொல்லணும்? உயர்வுன்னா தாழ்வுன்னு சொல்லணும். அப்ப உயர்திணைனா தாழ்திணைன்னு தானே வச்சிருக்கணும். ஆமா, ஏன் வைக்கல? தாழ்வுன்னு வைக்கல இல்ல? ஆமா, வைக்கல. அதானே உண்மை. ஏன் வைக்கலன்னா நம்ம தமிழனுடைய மாண்பு, தமிழ் சமூகத்தினுடைய உயர்ந்த குணம், ஓரறிவு குறைஞ்சாலும் விலங்குகளை தாழ்வுன்னு சொல்லாம அத்தினின்னு பேர் வச்சாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பாகக்காய் கசக்குது. ஆமா, கசக்கிற காய்க்கு கசப்பு காயின்னு ஆங்கிலேயம் பேர் வச்சிருக்கேன். ஆமா, ஆங்கிலத்தில் அதுக்கு கசப்பு காயின்னு தான் பேரு. அதை தின்னு பார்த்தேன், கசந்துச்சு, கசப்பு காயின்னு பேர் வச்சேன். ஆனா தமிழன் பாகற்காய்க்கு கசப்பு காயின்னு பேர் வைக்கல, பாகற்காயின்னு பேர் வச்சேன். என்ன காரணம்? பாகுன்னா இனிப்பு, சக்கரை பாகு, தேன் பாகு, சீனி பாகுன்னு சொல்றோமா? பாகுன்னா இனிப்பு, அல்லுனா இல்லை, அதனால இனிப்பு இல்லாத காய், அதனால பாகற்காய்னு பேர் வச்சேன். எவ்வளவு உயர்ந்த தத்துவங்களும் நமக்கு இருக்கு. ஆனா சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, சொன்னாலும் கேட்கவும் ஆள் இல்ல. இந்த 2 நிலையும் இந்த நாட்டில் உழவுவதனாலதான் மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆசிரியர்கள் அடிக்கவும், ஆசிரியர்கள் எல்லாம் நல்ல கற்பிதம் இல்லாமல் மாணவர்கள் மீது வேறு விதமான சிந்தனைகளோடு போகவும் நாடு மாறிக்கொண்டு போனதற்கு யார் காரணம் என்று எண்ணினால் பாரதி சொன்னதான் யாவும் வருது. என்ன வருது? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான். எங்க போய் சொல்ல எவ்வளவு இருக்கு, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதனால அறிவு சிந்தனை குறையாமல் பார்த்துக்கொள்ள நாமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க வைங்க. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ ஓ மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டும் ஓடுகிறான். வண்டிகளை இழுத்து கொண்டு போடுகிறான்.
அண்ணன் விரையாத கண்டன் கனி முருகன் அண்ணார் அவர்கள் எனக்கு ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். கனி முருகன், முருகனே அழகு, அழகுன்னா கனி. தனியா ஒரு அடமொழியோட பேர் பாருங்க, இப்படி பேர் வைக்கணும். இப்போ தான் பேர் வச்சிருக்கான் அண்ணா அவர்களுக்கு, ஒரு குடும்பத்தார்களுக்கு நன்றி. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கான்னு பாருங்க. ஆமா, அழகா முத்துக்கருப்பு, அங்க பாருங்க வெற்றிவேல், எப்படி பாருங்க அழகரு, அங்கிட்டு பாருங்க தூத்துக்குடியாரு. நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. தூத்துக்குடின்னு தமிழ்ல எழுதியிருக்கிறான், ஆங்கிலத்துல தூத்துக்குடின்னு எழுதியிருக்கான்னு பாத்தீங்களா? எப்படி எழுதிருக்கு சொல்லுங்க, எப்படி எழுதிருக்கு சொல்லுங்க. தூத்துக்குடின்னு தமிழ் எழுதியிருக்கிறாங்க, ஆங்கிலத்துல தூத்துக்குடின்னு இருக்கா? அப்ப எப்படி இருக்கு? தூத்துக்குறை. ஏன் அப்படி இருக்கு? என்ன காரணம்? அப்ப அறகுறையா இருக்கு தானே, அதை சரி செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா செஞ்சிருக்கணும். 78 ஆண்டு சுதந்திரம் கொண்டாடிட்டு இன்னைக்கு வரைக்கும் மக்களை பாமர மக்களா வச்சிருக்காங்க. ஏன் பாமர மக்களா வச்சிருக்காங்க? மக்கள் தெளிவடைஞ்சிட்டா அவங்களோட பதவிக்கு ஆபத்து. என்ன வேணாலும் சொன்னா என்ன வேணாலும் நம்புறாங்களே. எது சரி தவறுன்னு சிந்திக்கிற ஆற்றலை கொடுக்கலையே. சிந்தனை வந்து விட்டா நமக்கு ஆபத்துங்கிறத யோசிக்கிறானே, எங்க போய் சொல்ல? அப்படி நல்ல பேரு, ஆனா பேர் இன்னைக்கு அப்படியா இருக்கு. எவ்வளவு உயர்ந்த மொழி தமிழ். அந்த உயர்ந்த மொழியான தமிழ் மொழியினுடைய சிறப்பறியாத தமிழர்களாகிய நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன நினைக்கிறது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி. அந்த மகிபாலன் பட்டி என்ற சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதர வாரா. எங்கே இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா மதிக்குது தமிழ. இத்தனை நாளாக, இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம நாடு சுதந்திரம் பெற்று எத்தனையோ ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். ஆனா எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது ஆர்வம் இல்லை, தமிழ் மீது ஒரு பிடித்தம் இல்லை. ஆனாலும் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது அக்கறை இருந்தது. அதனால ஐநா சபையில முழங்கினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை. மிரண்டு போன வெள்ளக்காரன் ஐநா மதிக்குது தமிழ. அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே வச்சிருக்க நல்வரவுன்னு தமிழ்ல. மொழிதான் இறை பக்தியை உண்டு பண்ணுது. நம்ம தமிழ் மொழி தான் பக்தியும் வளர்க்குது, தமிழையும் வளர்க்குது. வேற எந்த மொழிக்கு இப்படி ஒரு சிறப்பு கிடையாது. நீங்க யார்கிட்ட வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்க, அவ்வளவு உயர்ந்த மொழி. அமெரிக்கா நல்வரவுன்னு வச்சிருக்கேன். அதுபோல ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை 2 மொழியில வச்சிருக்கேன். ஒன்னு நமது மொழியில. செருசலேம் கிறிஸ்தவர்கள் உகந்த இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்த நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி தமிழ்ல கல்வெட்டு இருக்கு. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்தலாம். லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? அப்படி கத்த கூட இல்ல, மம்மின்னு கத்திருக்கானு, இல்லைன்னா மதர்னு கத்திருக்கானு. அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? ஏன்னா அந்த மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழ நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்லை. நினைச்சு பாருங்க. யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குர்மா, வர்மான்னு பேர் வைக்கும். ஆமா, எங்க அப்பா ஏன் இப்படி ஆயிப்போச்சு? என்னன்னு யோசிச்சமா? வரலாறு என்ன கற்பிக்க போகுது நாளைய வரலாறு நினைச்சு பாருங்க. யாசிகானா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு பேருக்கு. மகிஷான்னா எரும மாடு, அதான உண்மை. மகிஷாசுர மர்த்தினி ஒரு அம்மா இருக்கா இல்ல? கண்டிப்பா. மகிஷன்னா எரும தலையோட பிறந்த அரக்கனை அழித்ததுனால அவளுக்கு பேரு மகிஷாசுர மர்த்தினி. நம்மளோட பிள்ளைகளுக்கு மகிஷான்னு பேர் வச்சு கூப்பிடுறோம். சொல்லி பேச்சு கேட்க எருமை சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன். கேட்கறமா இல்லையா? சரி, அதை விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர்கள்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாசிங்கிற பேர் தமிழ்நாட்டில் இருக்கு. யாராவது ஒருத்தனாவது வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள் ஹரிப்பன் வச்சிருக்கானா? கிடையாது. வச்சிருக்காங்களா? காமராஜர், பாவு, சிதம்பரம் பிள்ளை, நம்ம முத்துராமலிங்க தேவர், மருதுபாண்டியர்கள், எவ்வளவு யார் வேறையாவது அவன் வச்சிருக்கானா? கிடையாது. அவன் தெளிவா தான் இருக்கான். நம்ம ஏன் அப்படி ஆனா? தமிழ் எங்க போய் சொல்ல? இன்னொரு அதிர்ச்சியான செய்தி தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியல. இன்றைய தலைமுறைக்கு 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லைன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நாடே அறிவிக்குது. அப்படின்னா அந்த நாட்டில் நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்ங்கிறாங்களா? அவங்களை என்ன செய்வோம்? இவங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க? 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ் மொழி பாடமாக இல்லை. என் அறிவு சிறந்த தமிழ் பெரியோர்களே, நம்ம நாட்டோட அவல நிலையை சந்தித்து கொஞ்சமாவது வெதும்புங்கள்.
நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தர் இணைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள். என்ன வேணாலும் பாடி உன்னுடைய தேவைக்கு. ஆனால் நமது பற்றுள்ள மொழியான நம்ம தாய்மொழி மீது அக்கறை வேணாமா? வாழ வைக்க வேண்டாமா? என்ன வேணாலும் வந்தவன் போனவெல்லாம் தமிழை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நம்மளை வச்சுக்கிறான் பக்கரமா. ஆனால் நம்ம தமிழை தொலைச்சிட்டு எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் மொழி பாடமாக இல்லை. தமிழ் அப்படி மாறி போச்சு. ஏன்? அதை பற்றி யாருக்காவது கவலை இருக்கா? அதை பற்றி யாராவது பேசுறதுக்கு இருக்கா? ஒன்றும் இல்லை. அதான் சொன்னேன், பள்ளிக்கூடத்தில் கூட தமிழ் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். இன்னைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மும்மொழி கொள்கை. இப்பதான் மணி 3 தெரியுது. நாடகம் 11 மணிக்கு ஆரம்பிச்சான். யோசிக்கணும், எல்லாத்தையும் நேரம் கடந்து போகுதுன்னு யாரும் நினைக்கிறதுமே இல்லை. நான் பேசாம விட்டுட்டு கடந்து போய்கிட்டு நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா, முகூர்த்த நாள் நேரம் குடிச்சாலும் எதையும் சரி பண்ணணும் இல்ல, நேரம் இல்ல. அடுத்து முருகனுக்கா நடத்துற நிகழ்வு இது, வள்ளி திருமணம். அப்ப முருகனுக்கு காலகாலத்துல வரணும். யார் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட்டுட்டான். அதானே முக்கியம். முருகன் இல்லைன்னா ஏது நாடகம்? முருகன் வச்சுதான் நாடகம். வள்ளியும் வரணும் இல்ல. எனக்கு தெரியுது, தெரியாமையா இருக்கிறேன். நானும் ரொம்ப வேதனைப்படுறேன். நேரத்துக்கு காலம் தவறாத காந்தியடிகள்னு பேரு. எதுக்கு? மடியில கடிகாரத்தை கட்டிட்டே நடப்பாராம் ஒவ்வொரு ஊருக்கும். 9 மணிக்கு கூட்டம் மதுரை இல்லைன்னா 8:45 அங்க இருப்பாராம். இங்க வண்டி 6 மணிக்கு கிளம்பும்னா 8 மணிக்கு தான் வர்றோம் சங்கத்துக்கே நாங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? நேரம் ஆகும்ல. யாருக்கு அக்கறை இருக்கு? இப்படிலாம் உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. தமிழ் அவ்வளவு உயர்ந்த மொழி. நேரமின்மையின் காரணமாக கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ வள்ளி. இங்கே முருகனுக்காக வந்த வினையும் வருவினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவதற்கு மேவ வாராதே வினை என்று திருநீர் இட்டார் கட்டார் சிவனை மறந்தார் வாழ்ந்தார். வீட்டு வாசல்ல கார்த்திகை மார்கழி வந்தா மழை காலம் வந்துடும். மழை காலம் வந்தா என்ன செய்வாங்க? பெண்கள்லாம் வீட்டுக்கு பின்னால தோட்டம் ஒன்று அமைப்பாங்க. அவரை செடி, பரங்கிக்காய், பூசணிக்காய், சொரக்காய் அப்படின்னு செடிகள்லாம் பயிர் பண்ணுவாங்க. பயிர் பண்ணா அந்த மழை காலத்துக்கு பூச்சி வெடிச்சிடும். கண்டிப்பா பூச்சி விழுந்தா என்ன செஞ்சாங்க? மருந்து வாங்கி அடிச்சாங்களா? இல்லையா? என்ன செஞ்சாங்க? சரியா சொல்லுங்க பாப்பா. என்ன ஞாபகத்தில் வச்சிருக்கோம்னு? அடுப்பு சாம்பலை கொண்டு தெளிச்சாங்க. வீட்டில் விறகுல அடுப்பரிச்சிட்டு அந்த சாம்பலை அள்ளி அந்த செடியில் இருக்கிற பூச்சி போகட்டுமே அடுப்பு சாம்பலை தெளிச்சோம். சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே பூச்சியை விரட்டுற தன்மை இருக்குன்னா நியமப்படி தயாரிச்ச விபூதிக்கு என்னென்ன மகத்துவம் இருக்கும்? ஐஸ்வர்யம் பெற வேண்டும். அதனாலதான் திருநீர் இட்டார் கட்டார் சிவனை மறந்தார் வாழ்ந்தார். திருநீற்று படலம் நீர் இல்லா நெற்றிபாள் என்று நமக்கு முன்னோர்கள் எல்லாம் இட்டு சென்ற பணியை நாமும் தொடர வேண்டும். நாளைய தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல, எதுவும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, அண்ணன், அப்பா, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான், அத்தை, தாத்தா, பாட்டின்னு பேர் இருக்கா? அண்ணேன்னு கூப்பிட்டான், அண்ணான்னு கூப்பிட்டான், எல்லாம் கூப்பிட்டு பிரதர்னு கூப்பிட்டான் ஆங்கிலத்துல. இப்ப ஏதோ புரோன்றாங்க. அது என்ன புரோ? கழுத தேஞ்சி கட்டருமான கதையா போச்சு நிலைமை. இந்த மொழி சிதைவு. மொழிக்கு நாளே அடையாளம் தான். ஒன்னு சுழி, ஒன்னு பிறை, ஒன்னு நேர்கோடு, ஒன்னு குறுக்கு கோடு. இது 4 தான் எழுத்து உருவாகிறது காரணம். இது எழுத்து உருவாகிறதுக்கு 4 அடையாளமும் நமக்கு மட்டும் இல்ல, எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் இலக்கணம் வைத்தது நமக்கு. சரி பாசத்தை முன்னிட்டு கொடுத்துட்டா. சரி விடுங்க. சரி, அவர் தெரியாம கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அனுமதியோட கொடுங்க. நல்லது ஐயா, பேர் சொல்லுங்க. அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட கொடுத்துலாம் கொடுத்துருவாங்க. பேரை மட்டும் சொல்லுங்க. சரி விடுங்க. பேர் மட்டும் சொல்லுங்க படக்குன்னு. சரி ஐயா, அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம மனதில் கொண்டு இந்த இடத்துல நாளைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கான வழியை தேடுவோம். அஞ்சரை வைங்க. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்றாட இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயார்
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் சேத்தூர் மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக